ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ T4 Pro 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரெப்ரசன்ட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 5000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதுனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெட்டர் குவாலிட்டியில் கிடைக்குங்க. கலர் குவாலிட்டி எல்லாமே நேச்சுரலாக கிடைக்குங்க. அப்புறம் 120 ஹர்ட்ஸ் ரெப்ரசன்ட் கொடுக்கறதுனால நம்ம ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து நம்மளுக்கு 5000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் மொபைல் யூஸ் பண்ணும்போது கூட பிரைட்டாக தெரியுங்க டிஸ்பிளே. ஓகேங்களா, அடுத்து கேமரா தான் இந்த ஃபோனோட டாப் நாச்சுன்னு சொல்லாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு, மொத்தம் 3 கேமரா சென்சார் இருக்குதுங்க. நம்ம அந்த ப்ரைமரி கேமராவில் 4K வீடியோ 30 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஏன்னா டெலஃபோட்டோ வந்து 3x வரைக்கும் நம்ம வந்து ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்கிறோம், 3x வரைக்கும். அப்புறம் நம்மளுக்கு பெரிஸ்கோப் சென்சார் வந்து சோனி IMX 882 அப்படிங்கிற சென்சாருங்க. நல்லா இமேஜ் குவாலிட்டி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது நல்லா பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா, அதனால் ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாங்க. இது ஃபோன் வந்து முக்கியமாக கேமராவுக்காக இம்பார்ட்டன்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. அடுத்து ஃப்ரண்ட்லேயுமே நம்ம 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு விவோ V60 அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஒரே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபோன்னே சொல்லாங்க. ஓகேங்களா, கேமரா வந்து இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு முக்கியமாக ஒரு கேமராக்காக வேணும் அப்படிங்கிறது தாராளமாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணலாங்க. 6500 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6500 நமக்கு கண்டிப்பாக தாராளமாக 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க, நார்மல் யூசேஜாக இருந்தால். ஓகேங்களா, அதே போல் நம்மளுக்கு இப்போ வர எல்லா ஃபோன்லையும் மோஸ்ட்லி 6500 7000 அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் இவங்களும். அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. அப்புறம் 8512 இருக்குது, இது மாதிரி இருக்கிற வேரியன்ட் இருக்குதுங்க. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ், அதாவது சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. 11 லட்சத்துக்கு பக்கமாக ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் பக்கமாக வருதுங்க தாண்டியே. அதனால் ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அதே போல் IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. தண்ணிக்குள்ளே, அதாவது ஃபோர்ஸ் வாட்டர் தண்ணிக்குள்ளே போட்டாலுமே இந்த ஃபோன் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து Android 15 தான் வரப்போகுதுங்க பாக்ஸில், அவுட் பாக்ஸில். அதே போல் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 32,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது, 32,000 செக்மெண்ட்டில். ஓகேங்களா, ஏன்னா அதோட எல்லாமே அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 32,000 அப்படி ரேஞ்சில் வர 30,000 22,000 அந்த ரேஞ்சில் தான் அதிகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அது கம்மியாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோட கேமரா நம்ம இம்பார்ட்டன் கொடுத்துறாங்க. ப்ராசஸும் டீசெண்டான ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 32,000 35,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகுதுங்க. ஓகேங்களா, ஏன்னா இதே மாதிரி இருக்கிற விவோ V60 சீரீஸும் அதே ப்ரைஸுக்கு தான் வந்திருக்குங்க. அதே போல் தான் இதுவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஏன்னா விவோவில் இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வரது நல்ல ஃபோனே சொல்லாங்க. கேமரா வந்து விவோ சொல்லவே தேவையில்லை, நல்லாவே பண்ணுவாங்க. அதே போல் தான் இவங்களுமே இந்த சீரீஸில் நல்லா பண்ணுறாங்க. விவோ T சீரீஸ் எப்பவுமே நல்லாவே பெட்டராகவே இருக்குது. இதுவும் டாப் நாச்சாக இருக்க போகுதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த விவோ ஃபோன்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறையா பேர் மோஸ்ட்லி விவோ ஃபோன் தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.